Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி 65 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மீதமான இட்லியை வச்சு சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இட்லி 65 ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி 65 செய்கிறதுக்கு தேவையான இட்லியை நல்லா ஒரு ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு மிக்சிங்க்கு மாவுக்காக கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஹாஃப் லெமனுங்க. அப்புறம் கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாண்டாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இட்லியை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சா மசிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணி வச்சா ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ரொம்பவுமே லோ வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஒரு அளவுக்கு மீடியமாக வச்சு ஒவ்வொன்றா எடுத்து பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா இட்லியுமே பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ இது ஓரம் கட்டி வச்சுட்டு இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்து 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த இட்லியை இதில் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.